பேசுனதுக்கு ஒரு பேமெண்ட் குடுக்குற மாரி, பேசாம இருக்கிறதுக்கு ஒரு பேமெண்ட். ஸோ, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசாம ஆனா அவைங்க பொழப்பு பாருங்க. திமுகவுக்கு மட்டும் குடுக்குறவங்களுக்கு ஜாலியான பொழப்பு. பேசாட்டியும் காசு, பேசுனாலும் காசு. அவைங்க வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா மச்சான் யார்றா அவனுங்க? அதேதான். நம்ம என்ன செஞ்சாலும் காசு குடுக்குறானுங்க. ஒரு ஆள் தான் இங்க. ஒன் மேன் ஷோ தான். இங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து அங்க மொத்த கூடாரமும் அதிருது. கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, மாறாதுன்னு யாரெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ட பதிவு பண்ணாங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட்ட வித்ட்ரா வாங்குறாங்க. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்வதை நிப்பாட்டிக் கொண்டார்கள். இப்போ திமுகவுடைய சொம்பு அண்டா மட்டும் தான் அத சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர, வேற யாரும் சொல்றதில்ல. பட் எதார்த்த கள நிலவரம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. அரசியல் கட்சிகளுக்கு இது மாறுதுன்னு. "தம்பி வா, தலைமையேற்கவான்னு" சொல்லியாச்சு. "தம்பி நீ தான்டா, என் தம்பி எனக்காக வந்துகிட்டு இருக்கான். தம்பி பாட்டு போட்டான். தம்பி அரசியலுக்கு வந்துட்டான். ஐ ஆம் வெயிட்டிங்லாம்" சொல்லிட்டு திடீர்னு தம்பிய எதிர்த்து அடிக்கணும்னா எவ்வளோ சிரமம். கஷ்டம் தான். தம்பி அடிச்சாலும் இவங்க சும்மா இருக்க மாட்றாய்ங்க. கூட இருக்காய்ங்க பாருங்க வாரிசு. இழுத்து போட்டு ஒரு பதிவுக்கு ஓராயிரம் குத்து. ஐயோ! இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு. அண்ணன நைட்டி போட்டு ஆட விடுறாய்ங்க. ஜட்டி போட்டு ஆட விடுறாய்ங்க. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக கூட்டணியில பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொதுவா இப்ப நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் டெல்லிக்கு போறாங்க, வராங்க. இங்க இப்ப கூட்டணி அமையல அப்படின்னு. ஆனா இன்னொரு விஷயத்த பேசுறதுக்கு மறுக்கிறாங்களா இல்ல அதை பத்தி பேசக்கூடாதான்றது தெரியல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ்ல வந்து எங்களுக்கு வந்து அதிகாரம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்ற ஒரு பேச்சு கொஞ்ச நாளாவே எழுந்துட்டு இருந்தது. அது இப்போ மிக அதிக அளவுல எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதே கருத்தை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் வந்து வன்னியரசர் அவர்களும் அதான் சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றது உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து சண்முகம் அவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு பேசிட்டு வராங்க. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை தாண்டி பாஜக எதிர்ப்பு முதன்மையா இருந்தாலுமே கூட இங்க நடக்கக்கூடிய அவலங்களையும் அட்டூழியங்களையும் நம்ம எதிர்த்து முதல்ல பேசணும், அதுதான் நம்மளோட முதல் வேலை அப்படின்னு அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து மீடியாக்களும் பெரிய அளவுல பேசுறது இல்லை. இதை பற்றிய கட்டுரைகளோ எதுவுமே பெரிய அளவுக்கு வரதில்லைன்றதை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணியில இப்படியான ஒரு பேச்சுக்கள் அடிபடுறதை எப்படி பாக்குறீங்க? இது ஏன் பேசவே மாட்றாங்க அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் பேச மாட்டேங்கிறாங்க. வாயில போடு, வாயில போடு, வாயில. ஓ, நம்மளும் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. அப்படி பேசுறவங்க எல்லாத்துக்கும் வாயில ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கும் திமுக. இத பேசாத, எத பேசு. அவைங்க ஆக்சுவலா எத அதிகமா பேசுறதுக்கு பேமெண்ட் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தது எது தெரியுமா? கரூர். இது இந்த 25 பேர் ஒரே ஸ்கிரிப்ட் வச்சு பேசுனானுங்களா அதுவா? அது வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் பரப்புறதுக்காக. அதுல என்னென்ன கொடுத்தாங்கன்னு ஒரு இது உங்களுக்கு பாத்தீங்களா? ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு மைசூர் பாக்கு, ஒரு மிக்சர், ஒரு பையி, புடவையா ஏதோ ஒன்று. மைசூர் பாக்கு நக்கிக்க மிச்சரை போட்டு சாப்பிட்டு கம்பெனி இவ்வளவு வருஷம் 4.5 வருஷம் எப்படி இருந்து அதே மாதிரி இருந்தான். ஹைலைட் என்ன தெரியுமா? அதுல நிறைய பேர் மீந்திருச்சு போல. நிறைய சேர்ல வச்சாங்கல்ல, மழை பெஞ்சது இல்ல, வரல, நிறைய மீந்திருச்சு போல. அது சரி, அது மேட்டர் இல்லை சார். ஆனா இவங்க உண்மையாலுமே பேசுறதுக்கு ரெடி பண்ணி வச்சதே அண்ணன் செந்தில் பாலாஜி மிரட்டிடுவாரு, தலைவர் வந்து உருட்டிடுவாரு, நம்ம எடுத்து பயங்கரமா பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல இயற்கை பாருங்க, அது கூட அவங்களுக்கு ஒத்துழைக்காம மழை வந்து பேஞ்சு 3000 பேர் வச்சு எத்தனை கோடி செலவு தெரியுமா அதுக்கு? அத்தனை கோடி செலவு வெறும் 3000 பேருக்காக செஞ்சு யாருமே இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களா பேசி இவங்களா முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு பேசப்படக்கூடிய விஷயத்தை பேசினால் இது தொடர்ச்சியாக பேசும் பொருளாக மாறிவிட்டது. அப்ப இன்னும் கொஞ்சம் அழுத்தமா நம்ம பேசணும்னு காங்கிரஸோ, விடுதலை சிறுத்தையோ, கம்யூனிஸ்டுகளோ தொடர்ந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள். அதிகமாக சீட்டு கேட்பாங்க, இல்லாட்டி வெளியில அந்த போயிடுவாங்க. பேச்சு அதிகமாயிட்டு இருக்கு. தொகுதிகள் அதிகம் வேணும்ன்றது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு. ஆமா சார். இத ஊடகத்துல பேசும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும்ல, காங்கிரஸுக்கோ, விடுதலை சிறுத்தைக்கோ. யார் பேசுறா ஊடகத்துல? பேசிட்டால் அவங்க சார்பா பேசிட்டால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்ப இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. திமுகன்றனாலே பேசுனதுக்கு ஒரு பேமெண்ட் குடுக்குற மாரி, பேசாம இருக்கிறதுக்கு ஒரு பேமெண்ட். ஸோ இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசாம ஆனா அவைங்க பொழப்பு பாருங்க. திமுகவுக்கு மட்டும் குடுக்குறவங்களுக்கு ஜாலியான பொழப்பு. பேசாட்டியும் காசு, பேசுனாலும் காசு. அவைங்க வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கு. மச்சான் யார்றா அவனுங்க? அதேதான். நம்ம என்ன செஞ்சாலும் காசு குடுக்குறானுங்க அப்படின்ற மாரி. ஆனா இதை வந்து காங்கிரஸோ, விடுதலை சிறுத்தையோ, கம்யூனிஸ்ட் தோழர்களோ இதை வந்து அதிகமாக மேற்கொண்டு இவர்கள் என்ன செய்யணும்னாக்கா, ஊடகத்தின் வாயிலாக தொடர்ச்சியா உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கணும். அதாவது நீங்க பிரஸ் மீட் வச்சு பேச ஆரம்பிக்கணும். அப்ப செய்தியை போட்டு தான் ஆகணும். அடி மேல அடிச்சா அம்மிய நகருன்ற மாரி தொடர்ச்சியாக நீங்கள் பேசும்பொழுது, பேசும் பொருளாக மாறும். ஆனால் ஒரு தலைவர் பேச ஆரம்பிச்சோனே கூப்ட்டு, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பேசினது யார் தெரியுமா?
செல்வ பெருந்தகை ஆமா. கூப்பிட்டு என்ன மாயம் பண்ணாங்களா, மந்திரம் செஞ்சாங்களா, மிரட்டினாங்களா ஒண்ணும் தெரிய கிடையாது. அடுத்த நாளே வந்து காமராஜர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சின்ட்டாரு. முடிஞ்சு போச்சா? சமாதி கட்டிட்டாங்களா? அதே போல இப்ப இந்த மாரி விஷயங்களுக்கு சமாதி கட்டுவது திமுகவுடைய வாடிக்கை. அதை தாண்டி கூட இருக்கவர அங்கீகாரத்த புடுங்கிட்டு வர்றது. ம். அண்ணன் ஜவஹர்லாலுக்கு போச்சுல்ல. ஆமா. நீங்க சொன்ன மாரி நீங்க என்னமோ அது அப்படி சொல்றீங்க. ம். ஆனா ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூட இணைந்தது வந்து மிக புனிதமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியாத மாரி ஒருத்தர் பேசுவாரு. அவரா? கமலஹாசனா? ஆமா, மக்கள் நீதி மையம். ஆ என்ன சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு? அவங்களோட இணைந்தது வந்து சாதாரண இது கிடையாது. அது ஒரு மிக புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித கூட்டணி அல்ல. 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 நானு எனக்கு இதுல அண்ணன் எவ்வளவோ பேசுவார் சார் கமலஹாசன்னு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எனக்கு மனசு வெதும்புது. நான் கேட்டுடுறேன். வருத்தமா தான் பேசுவேன். நான் பேச முடியல அத நினைக்கும்போது. ரோபோ சங்கர் அவருடைய மறைவு. ரோபோ சங்கர் மறைவுக்கு ம். அவர் போட்ட ட்விட்டு ம். ஒருத்தருக்குமே புரியல. அத எடுத்து போட்டு இது புரியலன்னு நம்ம பொத்தாம் பொதுவா சொல்லிடக்கூடாது. ஆ, நான் என்னன்றதை நானும் படிச்சு காட்டுறேன். ஆ. உங்களுக்கு புரியல, தமிழ் புரியலன்னா எங்க பிரச்சனையா? ஆனா அதுக்கு ஒருத்தன் போட்டான்னு ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. இதை நானே சொல்றேன். அவர் என்ன பதிவு போட்டாருன்ற நம்ம முதல்ல பேசிடுவோம். அவர் இறந்ததுக்கு ஆ. ரோபோ சங்கர், ம். ரோபோ புனை பெயர்தான், என் அகராதியில் நீ மனிதன், ம். ஆதலால் என் தம்பி, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ, உன் வேலை நீ போனாய், ம். என் வேலை தங்கிவிட்டேன், ம். நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே. ஒரு நிமிஷம். போங்க. போங்க சார். உனக்கு வேலை வந்ததுனால நீ போயிட்ட, ஆ, எனக்கு வரல, ஆ. அதனால நான் தங்கிட்டேன், நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால். ஓ இவருக்காக அவர் விட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுல தான் வாடகை சென்றதால் நான் அவர் வீட்டுல தான் வாடகை இருந்தாரு. இல்ல நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே. நாளை நம்மதே. எங்கள் வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயில். எனக்கான ஒன்று தோணுச்சு. ஐயா அவரை சொல்ல வேணாம். சரி பொதுவா சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் அழியறதுக்குள்ளேயாவது ஒரு பதிவாகுது எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க போடுவீங்களா? இது நான் என்னுடைய ரெக்வஸ்ட். இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு. ம். இப்ப நம்ம படிச்சது தமிழ் தானே, ஆ. அதை போய் குரோக்ல கேக்குறாங்க. குரோக் ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் டு தமிழ் அப்படின்னு. அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்ன பதில சொல்லியிருக்குமே. போடா. சரி, இதுக்கு வந்து ஒரு கமெண்ட் நான் சொல்லிடுறேன். ஆ. இதுக்கு வந்து போட்டோன்னே இந்த இது வந்து முதல்ல ரோபோ சங்கருக்கு இறுதி அஞ்சலி பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்வீட்டுக்கு ஒரு இறுதி அஞ்சலி பண்ணிடணும் முதல்ல. ஆனா சத்தியமா சொல்றேன் கமலஹாசன் மாதிரி என்ன சொல்றது கடைசி வரைக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு அந்த கோவம் என்னன்னா சார், ம். ஒரு மனிதன் இறந்துட்டான், அதுக்கு நீங்க வருத்தப்படுங்க, ரைட், ஓகே. ம். அதை விட்டுட்டு எதுக்கு இப்ப உங்களோட தமிழ் புலமையை கொண்டு வந்து இப்ப நீங்க இதுல காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட். இப்போ ஒரே ஒரு நிமிஷம். அதே மாதிரி நான் இதை சொல்லிடுறேன். 1000 வருடம் வாழ்வதைப் போல் நினைத்து மனிதனை மனிதன் திட்டமிட்டு ஏமாற்றுகிறான். உன் மரணம் இவர்களுக்கு உணர்த்தட்டும் இது நிரந்தரமற்ற வாழ்க்கை என்று. உங்களுக்கு நேரம் வருவதற்கு முன் உங்களுக்கான நன்மைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவனடி நிம்மதியாக இளைப்பாற இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது ரோபோ சங்கருக்காக நான் போட்ட பதிவு. ம். புரிஞ்சில்ல தெளிவா? ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அண்ணன் கமலஹாசன் கொஞ்ச நாளா வந்து திரும்ப கூட வேற சேர்ந்திருக்கிறாரு. இப்ப திரும்ப என்ன மாதிரி பேச போறாருன்னு வேற அந்த ஒரு பதட்டம் எனக்கு இருக்கு. லண்டன் போயிட்டு வந்திருக்காரு அவரு. ஐயோ லண்டன் ஆமா சார். என்ன எதுக்கு போனாரு? யாமரையும் பராவரனே. இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் லண்டன் போயிட்டு வரதை வரவேற்று அவர் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் லண்டன் போறதுக்கும் நீ அவர் கூட சேர்ந்து போஸ்ட் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? லேகியம் பாய் சார் அவன். அட உண்மை லேகியம் வித்தவன். இதுதான் சொல்லுவீங்களே உங்களுதுல. என்னன்ட்டு சைத்தான்டா. இன்ஷா அல்லாவா? ஆ? இன்ஷா அல்லாவா? இல்ல களிமா ஷஹாதத்துன்னு சொல்லுவோம். இறந்துட்டா அத சொல்லல. யாமரையும் பராவரனே மாதிரி இன்ஷா அல்லா அதை முடிச்சிருவோம். அது முடிக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் தான். சரி நம்ம வேற எது போவோம். நம்ம இதுக்கு வந்துருவோம், திமுக கூட்டணிக்கு வந்துரும். இப்படி எல்லாமே ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, இப்போ அது ஒரு நெருக்கடியை நோக்கி தான் இருக்கு திமுக. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி ஏற்கனவே நிறைய வெற்றிகளை பெற்று வந்துட்டாங்க. 2026 விஜய்னு ஒரு நபர் உள்ள வரும்போது அதற்கு ஒரு பெரிய வேல்யூ வருது. அந்த இடத்துல இப்போ எல்லாரும் ஒரு நெருக்கடியை நோக்கி நகர்றாங்கன்னா, இப்போ எல்லாரும் கணிக்கிற மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியேற்றம் இல்லை இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்புன்றது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒண்ணு. ஆனா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, கூட்டணியில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலுமே கூட நாங்க வந்து தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்றத ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு இல்லையா. அதுதான் கேள்வி. நவம்பர் டிசம்பர்னால தமிழ்நாட்டுக்கு சனி முடிச்சுக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நிறைய நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? அந்த சனியை முடிச்சதை ஏற்கனவே சனிக்கிழமையில வச்சு நம்மளால அடிச்சாருன்னா எப்படி யோசிச்சு பாருங்க.
இவர் சனிக்கிழமை ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறார். இவர் எடுத்து இழுத்து போட்டு அடிச்சாருன்னா, ஏற்கனவே போன வாட்டி 4000 கோடி எங்கடா நக்கிட்டு போச்சுன்னே கேட்டாங்க. அப்படியே போட்டானுங்க பதிவுகள்ல. இப்போ வந்து கூடுதலாக இந்த எல்லா சர்ச்சையும் தாண்டி உண்மையாலுமே ஒரு இந்த மழை வெள்ளம் பாதிப்பு, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதிருப்தி, விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு, அதுவும் அவங்க ஊர் திருவாரூர்லயே வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு. ஸ்டாலின் போனப்போ ஒருத்தரும் கண்டுக்கல. நீ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு கிரெயின்ல வச்சு மாலை போட்டு ஆழத்தி எடுத்து வரவேற்று பயங்கரமா பண்ணும்பொழுது இதை வேற காட்டி கொடுத்துட்டீங்க. கிரெயின்ல வச்சு மாலை போடுறத ஒண்ணு இப்போ போச்சு. அடுத்தடுத்து போற இடத்துலலாம் கிரெயின் நிக்க போகுது, மாலையை போட போறாங்க. மாலை தான் போட போறாங்க. அச்சச்சோ. திமுகவுக்கு மாலை தான் சார் போட போறாங்க. ஆமா, நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தானே, அவ்வளவுதான். திமுக ஆட்சிக்கு மாலை நல்ல ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னு மாலை போட்டு மாலை மாலை போடுவாங்க. ஆமா, பாருங்க நீங்க. புதுசு புதுசா பண்றதெல்லாம் டிவிக்கே ஆ, புதுசா ஏதாவது ஆரம்பிச்சு விடுறது, ஆ. ரோட் ஷோ போறது, இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேண்ட் ஷர்ட் காஸ்டியூம் அதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல ஆரம்பிச்சது. அவர் என்ன செஞ்சாலும் அதுக்கேத்த மாதிரி அப்படியே செஞ்சுட்டு வருது. இது என்ன சொல்றது, காப்பி அடிக்கலாம். ரொம்ப பச்சையா அட்லியை விட மோசமா காப்பி அடிக்கிறீங்க. பிள்ளையார் சொல்லி போட்டுக்கடா, பிள்ளையார் போட்டுக்கடா. அதே மாதிரி தம்பி அட்லியை ஓவர்டேக் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. எங்க அண்ணனுக்கு நான் செய்ய அவன் யாரா செய்யணும் மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக இதற்கு மேலே வந்து அவர்களை கொஞ்சமாவது திருத்திக்கிட்டு இந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களில் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒரு 10% அதை அமல்படுத்தி அதை ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும் களத்தில். இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் தான் இங்கே, ஒன் மேன் ஷோ தான் இங்கே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அங்கே மொத்த கூடாரமும் அதிருது. கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. இல்ல, இது அப்படிதான் பார்க்கணுமா? குறைந்து கொண்டு வருது அவங்களுக்கு. இல்ல சார், இப்போ ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிகமான தொகுதிகள் வேணும். இப்போ காங்கிரஸ் நினைக்குது போன தடவை விட கூடுதல் தொகுதி வேணும், 25ன்றது இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்க எல்லாம் 6ன்றத 10 அந்த மாதிரி டபுள் டிஜிட் 64 தொகுதி வாங்கிட்டு இருந்த ஆட்கள் சார். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தாங்க, அதை விடுங்க. இப்போ 64 வாங்கி 65 வாங்கிட்டு இருந்த ஆட்களுக்கு இப்போ விஜயோடைய வருகைக்குள்ள 2 பிளஸ் என்ன நடந்திருக்குனாக்கா, கூட்டணி கட்சிகள் தன்னுடைய சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உதவியா இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு பார்க்கும் பொழுது, இல்லை நம்ம பேசாம இங்கே போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், சீட்டு நிறைய கிடைக்கும், இந்த விஜய் சார்பாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் 2வது இந்த அதிருப்தியாளர்கள் புது வாக்காளர்கள் எல்லாமே ஓட்டு நமக்கு கிடைக்கும் பொழுது அதிகாரத்தில் பகிர்வோடு நம்ம வந்து ஆட்சிக்கு வரலாம்ன்ற பொழுது இது கூடுதல் பலம். அதே மாதிரி விஜய் வருகைக்கு பின்னாடி ஊடகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஊடக தீனின்னு சொல்றோம்ல, ஸ்டாண்டர்டா அவங்களுக்கான ஒரு வருமானம், அதுவும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வருமானம்னு ஒன்று கொடுத்துட்டாரு. இப்போ சாட்டர்டேனாலே சண்டே, ஆமா, வீக்கெண்ட்ல வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வருமானம் வருவாய். அதை வைத்து எவ்வளவு யூடியூபர்களுடைய உலகத்திலேயே ஒரு நியூஸ் சேனலுக்குலாம் இவ்வளவு ஒரு வரப்பிரசாதன்றது. ஆமா சார், இவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலுக்குள்ள இவர் வந்ததுக்கே இன்னும் அதிகாரத்துக்கு வராதுக்கே இத்தனை பேரை வாழ வைக்கும் பொழுது உண்மையாலுமே திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா பிராக்டிக்கலா என்னால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்ய போறேன், அடிப்படையான விஷயத்தை திருத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு பொழுது, கூடுதலாக பெண்கள் பாதுகாப்புக்கு புதிய சட்டம் ஏற்றுவது பொழுது இதெல்லாம் பெருசா வரவேற்பு கிடைக்கிற பொழுது இதை கூட்டணி கட்சிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தை விஜய் அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றும் பட்சத்துல திமுகவுக்கு பெரிய அடி. விஜயகாந்த் செஞ்சதை திரும்ப விஜய் செய்ய போறாங்க தான் எனக்கு தோணுது. எதிர்கட்சி வரிசையில் கூட அமர விடாமல் ஒரு வேலையை செய்வதற்கான அந்த இது என்னன்னா, ஆரம்பத்தில் நம்ம கூட அந்த நம்பிக்கை ஏற்படலை. இது என்ன சார் கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா அந்த பேச்சு பாடி நீ கேட்டாரு அவரு. இன்னைக்கு அதை கேட்டாரு. அந்த திருவாரூர் கூட்டத்துல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல கான்பிடென்ட்டா இருங்க, நன்றி அப்படின்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாரு. ஒரு விஷயம் கேட்கணும், இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க இல்ல ஓட்டு போடுவோன்றத அவங்க வந்து அவங்களே சொல்ல வைக்கிறாரு. சொல்றாங்களா? இப்போ இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு யாரெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ரா வாங்குறாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்வதை நிப்பாட்டி கொண்டார்கள். இப்போ திமுகவுடைய சொம்பு அண்டா மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர வேற யாரும் சொல்றது இல்லை. பட் யதார்த்த கள நிலவரம் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, அரசியல் கட்சிகளுக்கு இது மாறுதுன்ட்டு. ஏன்னா சார், ஐஜேகவுடைய பதிவு மிக முக்கியமான பதிவு. பாரிவேந்தர் போட்ட பதிவு, அவர் பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், அண்ணாமலை கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், இப்போ திடீர்னு விஜயோடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சோடனே அரசியல் மாற்றத்திற்கான நகர்வை விஜய் எடுத்திருக்கிறார், வாழ்த்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை இவர் வரவேற்கிறார் கூட வரேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரொம்ப வேற என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். அப்போ நீங்க எல்லாரும் மனநிலையும் பாருங்க. காங்கிரஸ் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்குது. காங்கிரஸ் தொடர்ந்து வந்து விஜயோட ஒரு அலைன்ஸ் வைக்கணும்ன்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. இதை வந்து விஜய் அவர்கள் இங்க இந்த பக்கம் ராகுலிடமும் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் இருந்து மூத்த இங்க அதாவது செல்வ பெருந்தகை சொன்னா சிக்கல் வரும். அதான் சோழிங்கர் அதனால வந்து அழகிரி வச்சு அழகிரி வச்சு சொல்ல சோழிங்கர் அவர்களுமே அதை கார்த்திக் சிதம்பரம் பதிவு பண்றாருல,
இது உண்மையாகவே விஜய்க்கு தன்னிச்சையாக வரக்கூடிய கூட்டம் தான் இந்த பெரிய இம்பாக்ட் ஏற்படும்னு சொல்லும். ஸோ எல்லாத்துக்கும் சார் 2 ஊருக்கு தான் சார். இப்போ 2 மாவட்டம் போயிருக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்பொழுது 2 நாள் 2 சனிக்கிழமை. மிச்ச சனிக்கிழமை யோசிச்சு பாருங்களேன். அப்போ கன்ஃபார்ம் எனக்கு சனிக்கிழமை திமுக தான். அதில் விஜய் தெளிவாக இருக்கிறாரு. எனக்கு சனிக்கிழமை திமுக தான். உன்னை வாரம் அடிப்பேன். என் இஷ்டத்துக்கு அடிப்பேன். என் நோக்கம் போல் அடிப்பேன். இவர் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம தான் விஜய் ட்ரிகர் பண்ணுறோம். கை தூக்காத, கால் தூக்காத, அது பண்ணாத, இது பண்ணாதுன்னு. இவர் குடும்பத்தில் உள்ள இழுத்து போட்டு அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி நீங்கள் பாருங்கள், அதிகபட்சம் ஒரு 2-3 சனிக்கிழமை வேணால் உதயநிதி தாக்கு பிடிக்கலாம். அதுக்கு மேலே இதை பற்றி பேசி அவன் பேசலன்னு வச்சுங்களேன், பயந்துட்டாரு. இதுக்கு மேலேயே அது சினிமா செய்திகள்னு கடந்து போக முடியாது. பயந்துட்டாருன்னு அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் சின்னவர் மன்னவருன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அப்போ பேசணும். அப்போ ஆஃபீஸ்லேயே அவர் பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பிக்கும் போது இன்னும் களம் சூடு பிடிக்க முடியும். அப்போது உதயநிதி பேசக்கூடிய பேச்சுக்கு சத்தியமா விஜய் பதில் சொல்ல மாட்டார். பசங்க இருக்காங்க பாருங்க, சின்ன சின்ன பசங்க பொறுப்பாளர்கள், அவங்கள வச்சு அடிக்க விடுவார். அப்போ இது எப்படின்னாக்கா, நான் தான் இங்கே கிங்கு, நான் தான் முடிவு பண்ண யார் அடிக்கணும்னு, நீ சொல்கிறதுக்கெலாம் அடிக்க மாட்டேன்ட்டு இப்போ சீமான் பேரையே சொல்லாமல் செஞ்சு விட்டு போயிட்டார் பார்த்தீங்களா. எங்கள் அண்ணன் இப்போ என்ன செஞ்சுருக்காரு அன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கி ஏதாவது விஜய் இன்னைக்கு பெரம்பலூர் போனல, அதை போய் அண்ணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே பெரம்பலூருக்கு அதே பெரம்பலூர்ல அண்ணன் மாணவர்களுக்கு ஆதரவா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவாங்க அவங்க, நீ வழக்கமாக மரத்தோட மாடோட தான் பேசுவேன், அண்ணனுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்கலையா கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லாட்டி ஊடகம் அண்ணனே சும்மா சொல்ல விடாது. அண்ணன் வந்து பேசி பழகிட்ட கேட்டு பழகிட்ட. அண்ணன் சிவனேன் தான் ஏர்போர்ட்ல இறங்கி போயிட்டு இருப்பாரு. அண்ணா சிவனேன் எங்க இறங்கி போனாரு? அவர் முருகன் தான் இறங்கி போவாரு தெரியுமா? முப்பாட்ட முருகன் சொல்லிட்டு இருந்தாரு. வேலையை பிடிங்கி இப்போ விஜய் கையில கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப சிவனுக்கு போயிட்டாரு. ஓ அப்படி. ஆமா, அதனாலதான் சிவனாட்டம். சிவனாட்டத்தை பார்த்துருப்ப சீமானாட்டத்தை பார்க்கலன்னு சொன்னது எதனால? நீங்க முருகனையும் தூக்கி அப்படி கொடுத்தா அப்புறம் நான் என்னதான் நான் சிவனை எடுத்துக்கிறேன். உனக்கு அப்பனே 1000 அப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏன் வேற 4 பேர் எடுக்க வேண்டியதானே கையில? வெறும் சிவன் முருகன் மட்டும் தான் எடுப்பீங்களா? பிள்ளையாரெல்லாம் எடுத்தா அது சரிப்பட்டு வராது. வேற யார் எடுக்கலாம்? வேற யார் எடுத்தாலும் அது நமக்கு ஒத்து வராது. ஆத்தா காளி ஆத்தா மாதிரி லட்சுமி எடுங்க. லட்சுமி நிறைய எடுத்தாச்சு. லட்சுமி இப்ப நம்மள்ட்ட இருந்து எடுக்கிற நிலைமையில இருக்குது. அப்படியா? ஆமா, லட்சுமி அண்ணன் கையில எடுத்தானே ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு காலத்துல. இப்ப வேலை அது ரிப்பீட் அடிச்சுட்டு லட்சுமி. அதுதான் இப்ப பிரச்சனையே. நான் சொன்னது மகாலட்சுமி. நானும் அதுதான் சொல்றேன். ஒரு காலத்துல கும்பிட்டாரு, இப்ப வந்து அது இது பண்றது ரிப்பீட் அடிக்கிறவனே சரி. அது இல்ல நீங்க சொல்ற, நீங்க எதிர்பார்க்கிற லட்சுமி, நான் சொல்றது மகாலட்சுமி. மகாலட்சுமி சுவாமி. அந்த மகாலட்சுமி வந்து அதுக்கு உண்மையில மகாலட்சுமிக்கு விஜய் ரிப்பீட் அடிச்சு போயிட்டாரு. அங்க ஒரு மாபெரும் தலைவரை பத்தி பேசி அந்த பக்கம் இந்த பக்கம் இவங்களை பத்தி பேசாம முடிச்சு விட்டாரு. இனி அண்ணனுக்கு திரள் நிதின்றது ரொம்ப கஷ்டம் சார். இந்த மாதிரி ஏதாவது இனிமேட்டு பழைய மாதிரி உள்ளபடி இயற்கை சார்ந்த மனுஷன் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஒரு மனிதனுக்கு கூட்டணி அமைக்கணுன்ற அவசியம் இல்லை. கூட்டணியில இருக்காங்க இவங்களை வச்சு விட்டுறக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது சார். நீங்க அவரை சாதாரணமா நினைச்சிட்டீங்க சார். நான் அசாதாரணமா தான் நினைக்கிறேன் எப்பவுமே. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை விட ஒவ்வொரு ஆளுக்காக போய் இவர் உட்காந்து அவங்கள பத்தி பேசுற ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லியாச்சு. தம்பி நீ தாண்டா, என் தம்பி எனக்காக வந்துகிட்டு இருக்கான், தம்பி பாட்டு போட்டான், தம்பி அரசியலுக்கு வந்துட்டான், ஐ ஆம் வெயிட்டிங்லாம் சொல்லிட்டு திடீர்னு தம்பி எதிர்த்து அடிக்கணும்னா எவ்வளவு சிரமம். கஷ்டம் தான். தம்பி அடிச்சாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கூட இருக்காங்க பாருங்க வாரிசு, இழுத்து போட்டு ஒரு பதவிக்கு 1000 குத்து. ஐயோ இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு. அண்ணனை நைட்டி போட்டு ஆட விடுறாங்க, ஜட்டி போட்டு ஆட விடுறாங்க. சார் எனக்கு உண்மையிலேயே மன வருத்தமா இருக்கு. டேய் எனக்கு என்ன சந்தேகம் தெரியலா, அண்ணன் மேலேயே கடுப்பா இருக்கிற தம்பிகளை எவனோ பாக்குற வேலை நினைக்கிறேன். டிவிக்கு பேரை சொல்லி அவர் மேல வெறுப்புல இருக்கிறவன், திரள் நிதி கொடுத்தவன், இந்த கனடா யூகே யூஎஸ்ல எல்லாம் இருக்காங்க பாருங்க இலங்கை சார்ந்த நபர்கள், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அண்ணனை ஜட்டியோட நைட்டியோட எதெல்லாம் போட்டு என்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவேன் அப்படின்னு விஜயலட்சுமி சொன்ன வார்த்தையை போட்டு ஐயோ. அதுல இன்னொன்னு கூட பார்த்தேன் சார், பழம்பிள்ளை தென்னை போடா, அது ஒண்ணு. எனக்கு ஆனா இப்ப உண்மையாலுமே அண்ணன் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மாறிட்டு வராரு. தமிழகத்தில் வடிவேலு விட்ட இடத்தை வந்து அண்ணன் வந்து மீண்டும் நிரப்புகிறது வந்து எனக்கு அதுவும் அரசியல் களத்தை நிரப்புறதுன்றது வந்து அபாரமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நான் பார்த்து பாராட்டுறேன். அதை சார்ந்த தம்பிகளும் நிறைய அந்த மாதிரி வராங்க. நீங்கள் அந்த மாதிரி சினிமாவுக்கு போறது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் சார். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.